குழந்தையினுடைய வளர்ப்பு என்பது என் தாய்மார்களே, தந்தைமார்களே, நம்முடைய சிறு அசைவிலும் நம் சொல்லிலும் இருக்கிறது. எப்படி அந்த குழந்தைகளை நாம் வளர்த்தெடுப்பது, ஆசிரியர்கள் எப்படி அந்த குழந்தைகளை பாதுகாப்பது, ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன். குழந்தைகளை நான் இதை சொல்றது ரொம்ப நாபிலிருந்து சொல்றேன். தாய்னா அறம் பேசுகிறேன். உங்க கவனமா கேட்டுக்கோ என் பேச்ச. நீ வச்சிருக்கிறல்ல உடம்பு, உன்னோட இருக்கிற உடல், அது நீ ஏதோ இளமையா வளர்ந்து ஆளாகி வேறு ஏதோ பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து கொண்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வதற்காக வளர்த்தெடுக்கப்படவில்லை. அது யாருடைய உடல் தெரியுமா? நீ இன்பங்களை தவறாக அனுபவிக்க முடியாதபடிக்கு நீ கட்டுப்பாட்டில் இருந்து அந்த உடலை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அது உன் மனைவிக்கோ கணவனுக்கோ உன் பிள்ளைக்கானதோ இல்லை. அது யாருக்கானது என்றால் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தால அம்மா, வளர்த்து ஆளாக்குனார்ல அப்பா, அந்த அம்மா அப்பாக்குரியது அந்த உடல். அந்த உடலை மரியாதை செய். எங்கேயும் போய் அடிபட்டுட்டு வராத. அதுக்குள்ள எந்த ஒரு தவறான விஷயத்தையும் போட்டு நோய்வாய்ப்பட்டுடாத. எந்த அளவிற்கு நீ புனிதமாக உன் உடலை காக்கிறாயோ அந்த அளவிற்கு அந்த பெற்றோருக்கு நீ நன்றி செலுத்துகிறாய் என்று பொருள். அம்மா அப்பாவுக்கு அப்படிதான் நன்றி செலுத்த முடியும். உன் உடலை பாதுகாத்து மட்டும்தான் நன்றி செலுத்த முடியும். படிப்பெல்லாம் வந்துடும், இவங்க பாத்துக்குவாங்க. அதை பிள்ளாவெல்லாம் விட மாட்டாங்க. 100% ரிசல்ட் தானே மேடம்? விட மாட்டாங்க. அதுல இருந்து ஜெயிக்கிறது எப்படின்னு தான். நீ உன் தாய் தந்தையருக்கு எதை தருகிறாய்?